வணக்கம் மக்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நாம இன்னைக்கு பார்க்க போற பதிவு பாத்தீங்கன்னாக்கா மாங்காடு ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் திருக்கோவில். இது சென்னையில் இருக்கிற நவகிரக சுக்கிர பரிகார ஸ்தலங்கள்ல இது ரொம்ப முக்கியமானது. கும்பகோணத்துக்கு அடுத்து நாம பார்க்க வேண்டியது இந்த கோவில். இன்றொரு தகவல் சுதமா யூடியூப் சேனல்ல இந்த பதிவு நம்ம இன்னைக்கு போடுறோம். ஏற்கனவே குன்றத்தூர் முருகன் கோயில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ மாங்காடு ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் கோயில். இது நிறைய ஸ்தல புராணம், ஸ்தல வரலாறு நிறையவே இருக்கு. மாங்காடுனாவே பார்த்தீங்கன்னாக்கா அம்மன் காமாட்சி அம்மன் கோயில், வைகுண்ட பெருமாள் கோயில், வெள்ளீஸ்வரர் கோயில், ரொம்ப இது பக்கத்திலேயே எல்லாமே பக்கம் பக்கம். கொஞ்சம் தள்ளி போனோம் குன்றத்தூர் முருகர் கோவில் இருக்கு, அங்க கந்தழீஸ்வரர் இருக்கு. அந்த ஸ்தல புராணம் எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ இந்த மாங்காடு வெள்ளீஸ்வரருக்கு என்ன ஸ்தல புராணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுக்கிர பகவான் இருக்கார் இல்லையா, சுக்கிர பகவானுக்கு சாப விமோச்சனம் பெற்ற ஸ்தலம். அதனால அவர் சுக்கிர பகவான் வெள்ளி கிரகம்னா வேண்டியிருக்காரு, என்னோட திருநாமத்துல நீங்க அருள் பாலிக்கணுங்கிறனால தான் அவருக்கு வெள்ளீஸ்வரன் அருள் பாலிச்சு. சரி, இப்போ நம்ம ஸ்தல புராணத்துக்கு போவோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்தாருன்னு சொல்லிட்டு. வாமன அவதாரம் எடுத்து அவர் என்ன பண்றாருன்னா, மகாபலி அவரு அந்த சக்கரவர்த்தி கிட்ட போயிட்டு, எனக்கு நீ நிறைய தான தண்டங்கள் பண்ற, எனக்கு ஒரு 3 அடி மண் கொடு, எனக்கு 3 அடி மண் கொடுத்தா போதும்னு கேட்கிறாரு. அப்ப என்ன ஆகுது, சரி 3 அடி தானே, தாராளமா எடுத்துங்க, நான் சொந்த ஊரையே தரேன், எனக்கு சொந்த ஊரெல்லாம் வேண்டாம், வெறும் 3 அடி மண் கொடுன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப சுக்கராச்சாரியர் என்ன சொல்றாரு, அவர் தான் அசுரகுரு தலைவர். சுக்கராச்சாரியார் வந்திருக்கிறது சாதாரண வாமனர் மாதிரி தெரியல, மகாவிஷ்ணுன்றது தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, தனியா கூட்டிட்டு போய் சொல்றாரு, மகாபலி இதுல ஏதோ சூக்ஷம் இருக்கு, அவர் ஒரு 3 அடி மண் கேட்கறதுங்கிறது சாதாரண விஷயமா தெரியல, அதனால இதுக்கு நீ ஒத்துக்காதங்கிறாரு. ஆனா இல்ல, நான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவர் என்ன பண்றாருனாக்கா, சரி இவரை தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மாமனம் இவர் என்ன பண்றாரு, சுக்கராச்சாரியார் ஒரு வண்டு உருவம் எடுத்துட்டு அந்த கமண்டலத்துல, ஏன்னா தானம் கொடுக்கும்போது அப்பெல்லாம் அந்த கமண்டலத்துல தண்ணியை கொடுத்து நான் இதுக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லி போடுவாங்க. அப்ப என்ன பண்றாரு இவரு சுக்கராச்சாரியார், தானம் கொடுக்கடாம தர்றதுக்கு ஒரு வண்டு உருவம் எடுக்கிறாரு. வண்டு உருவம் எடுத்து அந்த கமண்டலத்துல எங்க தண்ணி வருமோ அந்த துவாரத்தை அடைச்சிக்கிறாரு. அதனால தண்ணி நம்ம கையில அந்த தண்ணி பட்டாதான் தானம் கொடுக்குற மாதிரி கனவு. அப்ப இது அவரு என்ன பண்றாரு, அந்த துவாரத்தை அடைச்சுக்கிறனால தண்ணி வரவே இல்லை. என்ன பண்றது, சார் நான் வேற கமண்டல் எடுக்கிறேன்னா, இவரு வாமனர் என்ன சொல்றாரு, அதை மகாவிஷ்ணு வேண்டாம், நான் இந்த கமண்டத்தை தண்ணி வர வைக்கிறேன்ட்டு ஒரு குச்சி எடுத்து அந்த துவாரம் இருக்கிற ஓட்டையை நீக்கிறாரு. அப்ப அந்த குச்சி போய் வண்டுல இருக்கிற கண்ணை தொலைச்சி அது தண்ணி ரத்தம் ரெண்டும் சேர்ந்து வரும். அப்புறம் இவர் என்ன பண்றாரு, எனக்கு உங்களுக்கு 3 அடி நிலம் தானே கேட்டீங்கன்னாரு. அவர் என்ன பண்ணாரு, ஒரு காலால விண்ணையும் ஒரு காலால பூமியை அளந்துட்டாரு. இன்னும் எனக்கு 1 அடி மண் எங்க இருக்குன்னு கேட்டோன்னே, இவர் தரசிதம் சார்ந்து என்னுடைய இது மேல எடுத்துக்குங்கன்னு அவர் அந்த தலை மேல வச்சு 3 அடி மண் எடுத்ததா வரலாறு. சரி, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னா, அந்த வண்டு போய் குத்தி துவாரத்தை அடைச்சு தானம் பண்ண விடாம தடுத்தார் இல்லையா சுக்கராச்சாரியார், சுக்கர பகவான். அப்ப என்ன பண்ணாரு, இவர் அந்த குச்சி எடுத்து குத்துறதுனால அவருக்கு கண்கள் அடிபட்டு ரத்தமும் இதுவுமா சேர்ந்து வந்துச்சு. அதனால என்ன ஆகுது, அவருக்கு எனக்கு சாப விமோச்சனம் தரணும்னு சொல்லிட்டு அந்த சுக்கிர பகவான் இந்த மாங்காடு வெள்ளீஸ்வரர் இந்த ஆலயத்துல தவம் பண்ணி, அப்ப அங்கிருந்து ஆல்ரெடி மாங்காடு காமாட்சி அம்மன் தாயும் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவர் சாப விமோசனம் சிவன் அவருக்கு அருள் பாலிக்கு. இதுதாங்க மூலவர். வெள்ளீஸ்வரர் கோயில் நல்ல பிரம்மாண்டமா இருக்கும். மூலவர் சிவன் லிங்கம் இப்படிதான் இருக்கும். அப்ப இவருக்கு சுக்கிர பகவானுக்கு சாப விமோச்சனம் பெற்றனாலதான் இந்த மாங்காடு வெள்ளீஸ்வரர் சுக்கிர பரிகார ஸ்தலம் சொல்லி சொல்றாங்க. நம்ம சென்னையிலேயே 9 கிரகங்களுக்கும் உண்டான இது இருக்குது. இந்த மாங்காடு சுக்கிரன் பரிகார ஸ்தலம். ஸோ இப்ப அவருக்கு சிவன் இவருக்கு சாப விமோசனம் கொடுத்தனால சுக்கிர பகவான் என்ன கேட்டா, என்னுடைய திருநாமத்திலே நீங்க அருள் பாலிக்கணும். வெள்ளீஸ்வரன்ற நாமம் அவருக்கு வந்தது. உடனே அவரு அங்கேயே காமாட்சி அம்மன் தவம் பண்ணினால காமாட்சி அம்மன் என்ன சொல்றாரு, நீ போய் காஞ்சிபுரத்துல இரு, நான் அங்க உன்னை மனம் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்பிகையை காஞ்சிபுரத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. அவங்களும் மாங்காடுல இருந்து கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு போயிடுவாங்க கல்யாணம் பண்றதுக்காக. ஆனா இங்க கல்யாணம் பண்ணுவாருங்கிறதுக்காக தான் வைகுண்ட பெருமாள் சந்நிதி இருக்கு. பெருமாள் சீர்வரிசையோடு வருவாரு. ஆனா இங்க கல்யாணம் ஆனால இந்த ஸ்தலத்திலே தங்கிடுறாரு. ஸோ இந்த மாங்காடுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வைகுண்ட பெருமாள் கோயில் இருக்கும்.
பக்கத்துல காமாட்சி அம்மன் கோயில், கொஞ்சம் 1 கிலோமீட்டர் தள்ளி போனா வெள்ளீஸ்வரர் கோயில், 3மே இங்க இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்து பாருங்களேன், உங்களுக்கு அவ்வளவு ஒரு அமைதி, சுத்தி பூங்கா. அதாவது எல்லா சிவன் பெருமாள் கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கும் என்ன வித்தியாசம்னா, பெருமாள் கோயில் எப்பவுமே அந்த என்னது ஜபம், ஆராதனை, அந்த இதெல்லாம் போய்கிட்டே இருக்கும். ஆனா சிவன் கோயில் எப்பவுமே அமைதியா இருக்கும். நிறைய பேர் அமைதி விரும்புறோம் சிவன் கோயிலுக்கு வருவாங்க. ஏன்னா அவ்வளவு அமைதியா இருக்கும். அந்த பஞ்சாட்சர நாமம் மட்டும் ஒழிச்சுக்கிட்டே இருக்குமா. அந்த கோயில்ல தான் இதை சுத்தி சுத்தி நான் எடுத்தது. இது எல்லாமே இதுதான் என்ட்ரன்ஸ். இப்ப நான் வீடியோவும் போட்டிருக்கேன். இது முன்னாடி போட்டது எல்லாமே காமாட்சி பாதம் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோலயும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இதுதான் என்ட்ரன்ஸ். மாங்காடு கோபுரம்லாம் கிடையாது, வெள்ளீஸ்வரருக்கு இங்கதான் இருக்கும். ஸோ இதுல முன்னாடி வந்தீங்கன்னா ரைட் சைட்ல வந்து கங்காதரேஸ்வரர்னு சொல்லிட்டு சிவலிங்கமும், ரைட் சைட்ல வந்து நவகிரகமும் இருக்கு இங்கேயே. ஸோ அது அந்த கார்னர்ல வந்து கங்காஸ்திரேஸ்வரர்னு சொல்லிட்டு சிவலிங்கம், அதை நான் போட்டோஸ்லயும் இருக்கும், வீடியோல கவர் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ கொடிமரம் பாருங்க, சுத்தி அழகா போங்க. நான் இந்த இடத்துல கோயில்ல வந்து நான் வந்து ஒரு வில்வ மரம் நட்டிருக்கேன். அது வந்து நான் போன தடவை 1 வருஷத்துக்கு முன்னாடி நட்டேன், நல்லா வளர்ந்துருக்கு. இடம் மாத்தி வச்சிருந்தாலும் கொஞ்சம் கண்டுபிடிக்க கஷ்டமாச்சு, ஆனா கண்டுபிடிச்சிட்டேன் கடைசியா. என்னோட வில்வ மரத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுதான் கோயில் கொடிமரம். எடுத்தோடனே நந்தீஸ்வரர் இருப்பார். நந்தீஸ்வரர் கீழே குடிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த 2 கொம்புக்கு நடுவில் அழகா அம்சமா சிவலிங்கம் நல்லாவே தெரியும். நார்மலா வந்து பிரதோஷ காலத்துல இவரு வந்து அந்த 2 கொம்புக்கு நடுவுல சிவனை தரிசிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த கோயில்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த சுக்கர பகவான் வந்து சுக்கராச்சாரியார் வந்து இந்த சாப விமோச்சனம் பண்றாங்க. அதே நேரத்துல வந்து காமாட்சி அம்மனுக்கும் இங்கதான் தவம் பண்ணாங்க. அதாவது ஒற்றை காலில் தபஸ் காமாட்சின்னு சொல்லிட்டு அந்த காமாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போனீங்கன்னா அது ஒரு மூலவர் மாதிரி இருப்பாங்க ரைட் சைட்ல. காமாட்சி தவம் பண்ணாங்கன்றதுக்கு காமாட்சி பாதத்தை இங்கேயே வந்து காமிச்சிருப்பாங்க. இங்க எல்லாரும் தொட்டு கும்பிட்டு விளக்கும் ஏத்துவாங்க. நந்தீஸ்வரர் ரொம்ப அழகா அம்சமா இருப்பாரு. நீங்க அந்த நந்தீஸ்வரர் பேக் சைட்ல நின்று அழகா பாத்தீங்கன்னா எந்த சிவன் கோயிலும் காண கிடைக்காத ஒரு தரிசனம் இங்க நீங்க பார்க்கலாம். அழகா அம்சமா நேரம். ஏன்னா நிறைய சிவன் கோயில்ல நடுவுல நின்று மறைப்பாங்க. ஆனா இந்த கோவில் பிரகாரம் பாத்தீங்கன்னாக்கா சுத்தி வந்து இது இந்த ஏன் இந்த கோவில்ல வந்து இந்த வழக்கண்ணில் இடக்கண்ணில் கோளாறு நீங்கிறதுக்குன்னா அந்த ஸ்தலப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, சுக்கராச்சாரியார் கண் பார்வை போய் ஏன்னா குத்தி அவர் கண் பார்வை போயிடும். கண் பார்வையும் போய் அவர் சாபமோச்சனமும் நீங்க பெற்று கண்ணும் சரியான இடம் வந்து இந்த வெள்ளீஸ்வரர். அதனாலதான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோவில்ல வழக்கண்ணில் ப்ராப்ளம் நீங்கிறதுக்கு என்ன, இடக்கண்ணல் நீங்கிறதுக்கு என்னன்னு நான் இதை தனியா ஸ்பதிகமாவே கொடுத்துருக்கேன். கடைசியில் அதை அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு படிச்சும் காட்டுறேன். ஓகேங்களா. இதுதான் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, ஆனா சுத்தி இருக்கிற இடம்லாம் அலோவ் பண்ணாங்க, அதனால எடுத்தேன். இது கோவில் சுத்தி இது இந்த ரைட் சைடு இதான் என்ட்ரன்ஸ். மூலவருக்கு இந்த ரைட் சைட்ல உள்ள நுழையணும். நேரா போனோம்னாக்கா நான் வீடியோ எடுத்துருக்கனால உள்ள போகல, உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ் மட்டும் காமிக்கிறேன். ரைட் சைட்ல தட்சிணாமூர்த்தி இருப்பாரு, காசி விஸ்வநாதர் நேரா காசி விஸ்வநாதர் இருப்பாரு. இதான் என்ட்ரன்ஸ். இந்த கோயிலுக்குள்ள போனோம்னா நேரா உள்ள போகலாம். அதாவது இது சுக்கிர பரிகார ஸ்தலம். நான் ஒவ்வொரு கோவிலா காட்டுறேன் பரிகார ஸ்தலங்கள்ல. பூந்தமல்லியிலேயே சிவன் கோயில் இருப்பாங்க, அது வந்து பாத்தீங்கன்னா அங்காரக பரிகார ஸ்தலம். அதாவது செவ்வாய்க்கு வந்து பரிகார ஸ்தலம். அது நான் தனியா நான் உங்களுக்கு சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு 9 நவகிரக ஸ்தலத்தோட இதுவும் காட்டுறேன். கோயிலை சுத்தி நல்லா பூங்கா மாதிரி அமைச்சிருப்பாங்க, ரொம்பவே அழகா அம்சமாவும் இருக்கும். காசி விஸ்வநாதர் ரைட் சைட்ல மூலவர், காசி விஸ்வநாதர இந்த இடத்துல வந்து பிள்ளையார் இருப்பாரு. சித்தி வித்யா அன்னைக்கு வந்து எல்லாருக்கும் துணி மாத்துறதுக்காக எல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க, அபிஷேகம் பண்ணி ஒவ்வொரு கோயிலா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால எனக்கு வந்து அங்க ஆள் இல்லாதனால நான் எடுத்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால கவர் பண்ணது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். நான் துணி இல்லாம விநாயகர் எடுத்தனால போய் திருப்பி 11 தடவை தோப்புக்கரணம் போட்டேன். வீடியோல கவர் ஆயிடுச்சு விநாயகா, என்னை வந்து மன்னிச்சுக்கோ, தப்பு என்னை தண்டிச்சிடாதுன்னு சொல்லி திருப்பி போயிட்டு அவர்கிட்ட ஒரு 11 தோப்புக்கரணம் போட்டு மன்னிப்பு கேட்டேன். இது சுத்தி வர இடத்துல பிள்ளையார் பார்த்தோமா, அப்படியே வந்து ஆறுமுக சுவாமி, வள்ளி தெய்வானை சமேதராக ஆறுமுக சுவாமி பாலசுப்ரமணிய சுவாமி இருப்பேன். இதுதான் அந்த மூலவரோட விமானம், அதாவது கர்ப்பகிரகத்தோட கோபுரம். ஏன்னா இதுக்கு தனி கோபுரம் கிடையாது, கோவிலுக்கு மூலவருக்கு தான் கோபுரம். அது அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிள்ளையாரோட மூஷிக பலிபீடம் சுத்தி வந்து வீரபத்திரர், இந்த இடத்துல வீரபத்திரருக்கு ஒரு தனி சந்நிதி இருக்கு. அத லிங்கோத்பவர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. லிங்கோத்பவர் வந்து அடிமுடி காணாத பிரம்மனும் சிவனும் வந்து பிரம்மனும்
திருமாலும் வந்து போட்டி போட்டு நான் அடி முடியும் பார்க்கறேன்னு சொல்லுவாரு. ஆனா சிவன் வந்து என்ன பிரம்மா வந்து பொய் சொல்லிடுவாரு. நான் வந்து தாழம்பூ கிட்ட வந்து அது வந்து சாட்சி சொல்லிவிடும். அதனால தான் வந்து அந்த தாழம்பூ வந்து சிவனுக்கு வந்து நம்ம இது பண்றது கிடையாது. ஆனா ஒரே ஒரு தடவை மட்டும் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. மற்ற நேரத்துல கிடையாது. ஆனா பெருமாள் என்ன பண்ணுவார்னா, பன்றி உருவம் எடுத்து பூலோகத்தை நோண்டி 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 அவரோட பாதத்தை பார்த்துருவாரு. அதனால அவருக்கு பிரச்சனை கிடையாது. பிரம்மனுக்கு தான் பிரச்சனை. கோயில் சுத்தி வர இடத்துல வந்து இது இருக்கு, நம்ம துர்க்கை அம்மன் இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ரைட் சைட்லயும் வந்து சுவாமி இருப்பாரு. பாலாம்பிகை சமேத விசாலாட்சம்மன் இந்த கோயில் அழகா கந்த சஷ்டி கவசம் அதை சொன்னேன் இல்லையா. வள்ளி தேவான சமேதரா பாலசுப்ரமணிய சுவாமி ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு அப்படியே பேக் சைட்ல கந்த சஷ்டி கவசம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கோவிலுக்கு நீங்க வந்தீங்கன்னாவே அவ்வளோ அம்சமா இருக்கும். அதுவும் மூலவர் தரிசினே இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி பூந்தமல்லி சிவன் கோயிலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். அதாவது ரெண்டுமே வந்து பரிகார ஸ்தலம் தான். இதுதான் வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா கங்காதரேஸ்வரர் அந்த கோவிலுக்கு இருக்க இந்த இடத்துல அதுக்கு நேரா வந்து நவகிரகம் இருக்கும். முக்கியமா வந்து இது வந்து சொல்லணும்னு சொல்லுச்சு. இப்ப வந்து அந்த பதிகத்தை பார்த்துருவோம். இதெல்லாம் தாண்டி நம்ம சிவனுக்கு உண்டான ஒரே பதிகம் ஓம் நம சிவாய நமக அந்த மந்திரமும், அதுக்கு அப்புறம் வந்து மாசில் வீணையும் மாலை மதம் அது நான் தனியா சொல்றேன். இப்ப இந்த பதிகத்தை படிச்சிரும். வழக்கண்ணில் நீங்கத்துக்கு 16 தடவை இதை படிக்க சொல்லியிருக்காங்க. விற்று கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்தது இல்லை கொத்தை ஆக்கினீர் ஏற்றுக்கு அடிகேல் என் கண் கொண்டீர் நீரே வழிபட்டீர் மற்றை கண்தான் தாரா தொழிந்தால் வாழ்ந்து போதீரே. இது வந்து சுந்தரர் வந்து அருளி செய்த பதிகம். இது வந்து அவருக்கும் இந்த பதிகத்தை பாடினாங்க, நமக்கும் இது. இப்ப வந்து இடக்கண்ணில் இதுவும் 16 தடவை படிக்கணும். உற்றவர்க்கு உதவும் பெருமானை ஊர்வதி ஒன்றி உரையான் உம்பர்கோனை பற்றினார்க்கு என்றும் பற்றவன் தன்னை பாவிப்பார் மனம் பாவி கொண்டானே அற்றமில் புகழால் உமைநங்கை ஆதரித்து வழிபட பெற்ற. இதுதாங்க அந்த பதிகத்தை பாடுங்க. இது இல்லாம முக்கியமா நீங்க படிக்க வேண்டியது அந்த மாசில் வீணையும். முக்கியமா அந்த மாசில் வீணையும் மாலை மதியும் வீசு தென்றலும் இங்கிலவேனிலும் ஒசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையலேன் அழகா படைப்பார்.